இங்க போராடிட்டு இருக்கிற மக்களுக்கு இத்தனை நாளா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு அவங்க மலை போல நம்பி இருந்தது மலையரசனை தான். ஆனா இன்னைக்கு அந்த மலையரசன் இவங்களோட இல்ல. இனி அவர் திரும்ப வரப்போறதும் இல்ல. மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல உள்ள ஈச்சனேரி பகுதியில இருந்து மலையரசனோட டெட் பாடி மீட்கப்பட்டிருக்கு. உடல் முழுவதும் எரிஞ்ச நிலையில மலையரசனோட சடலம் மீட்கப்பட்டிருக்கிறதால அவரை யாரோ கொலை செஞ்சிட்டாங்கன்னு உறவினர்கள் குற்றம் சாட்டுறாங்க. திட்டமிட்டு கொலை செஞ்சிருக்காங்க. அவருடைய இறப்பு என்பது சந்தேகத்திற்குரிய ஒரு இறப்பாக இருக்கின்றது. மலையரசனோட மர்ம மரணத்துக்கு நீதி கேட்டுதான் மருத்துவமனை முன்னாடி சொந்த பந்தமெல்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் வேலை. சவாலான கேஸ் எதா இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுல கில்லாடி. அரசாங்கத்துக்கிட்டயே சிறந்த காவலருக்கான பாராட்டு பெற்ற மனுஷன்னு இத்தனை நாளா மக்களுக்கு பாதுகாவலனா இருந்த மலையரசனுக்கு என்ன நடந்துச்சு என்ற குழப்பம் அங்கிருந்த எல்லாருக்குள்ளயும் இருந்தது. மலையரசன் கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல ஈடுபட்டதன் விளைவா உருவான முன்விரோதமா இல்ல தனிப்பட்ட ஃபேமிலி ப்ராப்ளமான மரணத்துக்கான காரணம் என்னன்னு உறவினர்கள் குழம்பி போயிருந்தாலும் நடந்தது நிச்சயம் கொலைதான்னு அவங்க ஆழமா நம்புறாங்க. மலையரசனோட மனைவியும் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கிறதால காவல்துறையினர் ரொம்பவே கவனமா இந்த விசாரணைய தொடங்கி இருக்காங்க. மலையரசனோட சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் முக்குளம் அழகாபுரி கிராமம். சிவகங்கை காளையார் கோவில் காவல் நிலையத்துல ஸ்பெஷல் டீம் போலீஸா வேலை பார்த்திருக்காரு. பாண்டிச்செல்வி இவங்க தான் மலையரசனோட மனைவி. இந்த தம்பதிக்கு 2 பிள்ளைங்க. கௌரவமான வேலை, அழகான குடும்பம்னு ஹாப்பி கோயிங்கா போய்கிட்டு இருந்த மலையரசனோட வாழ்க்கைய ஒரு ஆக்சிடென்ட் புரட்டி போட்டிருக்கு. மலையரசனும் பாண்டிச்செல்வியும் 2 வீலர்ல போயிட்டு இருக்கும் போது எதிரில வந்த வண்டி மோதினதுல விபத்து ஏற்பட்டிருக்கு. பாண்டிச்செல்வி படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. உடனே அவங்கள சிந்தாமணி பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா அடுத்த நாளே பாண்டிச்செல்வி பரிதாபமா இறந்து போயிருக்காங்க. பின்னாடி வந்த கார் வந்து அடிச்சு அவரை கொலை போட்டது. அவங்க வந்து கோமா ஸ்டேஜுக்கு போய் இறந்தாங்க. பிரெயின் டெட் ஆகி இறந்தாங்க. மனைவியை இழந்த பிறகு மலையரசன் ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காரு. கடுமையான மன அழுத்தத்துல இருந்த மலையரசன் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக அவருக்கு விடுமுறையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல தான் சென்ற செவ்வாய்க்கிழமை மனைவியோட ட்ரீட்மெண்ட் தொடர்பான சம்மரிய வாங்கிட்டு பில் செட்டில் பண்ண மலையரசன் 2 வீலர்ல ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அதன் பிறகு அங்க இருந்து அவர் எங்க போனாருன்னு யாருக்கும் தெரியல. இந்த இடைப்பட்ட நேரத்துல தான் மலையரசனை யாரோ எரிச்சு கொலை செஞ்சு அவரோட உடலை ஈச்சனேரி பக்கத்துல வீசி இருக்கணும்னு உறவினர்கள் குற்றம் சாட்டுறாங்க. காவல்துறையில் பணிபுரிந்ததால் பல்வேறு சமூக விரோத கும்பல்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்திருக்கிறார். அதனால் சமூக விரோதிகள் அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள். உறவினர்களை பொறுத்த வரைக்கும் மலையரசனோட மரணமும் பாண்டிச்செல்வியோட மரணமும் கூட திட்டமிட்ட சதிதான்னு உறுதியா நம்புறாங்க. விபத்திலிருந்து சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவர் 1 வாரம் கூட இல்லை ஒய்ஃப் இறந்து. அதுலேயே அவரை இறக்க வேண்டியது. அவர் தான் வண்டி 2 வீலர் ஓட்டி போனவர். அவரை ஆக்சிடென்ட் பண்ணாங்க. அதில் அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு எதிர்பாராமல் அடியாகி அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கடுத்து தப்பிச்சிட்டதுனால இதில் செஞ்சுருக்காங்க. மலையரசனோட உடல்ல
எரிக்கப்பட்ட இடமும் அவரோட பாடிய போலீஸ் மீட்டெடுத்த இடத்துக்குமே 3 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பாண்டிச்செல்வியோட ஆக்சிடென்ட் கேஸ்லயும் இன்னும் போலீஸுக்கு விபத்து ஏற்படுத்திய நபர் யாருன்னு தெரியல. அதன் காரணமா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த கேஸ் சவாலானதா மாறி இருக்கு. மாடுதான் அவர் வந்த வண்டி பைக்கு பல்சர் அங்கே இருக்கு. ஆனால் பாடி வந்து சிந்தாமணி டோல்கேட் தாண்டி ஈச்சனேரி கிராமத்து பக்கத்தில் கிடக்கு. ஆனால் அவர் எரிச்சு கொண்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. இது திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டது. மலையரசனோட செல்போன் அழைப்பு விவரங்கள் கொண்டும் சம்பவ இடத்துல பதிவான செல்போன் நம்பர்களை கொண்டும் போலீஸ் தீர விசாரிச்சு இருக்காங்க. காவலரோட மரணத்திலேயே மர்மம் நிலவரதால எக்காரணத்தை கொண்டும் தவறான தகவல்கள் பரவிடக்கூடாதுன்னு டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களும் ரொம்பவே கவனமா இருக்காங்க. தற்கொலைன்ற மாதிரி காவல்துறை தரப்புல இருக்குன்ற மாதிரி தற்கொலைன்றதை நிரூபிக்க சொல்லுங்க சார். தற்கொலைன்றவன் எரிஞ்சது ஒரு இடமா இருக்கு, கொண்டு போய் செலுத்தினது போட்டது இடமா இருக்கு. எப்படி தற்கொலை பண்றவன் அங்கனுக்கே துடிச்சு சாகணும்ல? அது எப்படி தற்கொலை? இது போலீஸ் என்ன வேணாலும் சொல்லலாம், அதை நிரூபிக்க சொல்லுங்க. நாங்களும் என்னங்க நேற்று நைட்லேருந்து அவரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவர் எங்கெங்கே கிடந்தார் எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி எல்லா இது எடுத்து தான் வச்சுருக்கோம். அவர் கிடந்த இடத்துல எரிஞ்சதுக்கான ப்ரூஃபே கிடையாது, கொண்டு வந்து போட்டதுக்கான ப்ரூஃப் வேணா இருக்கு. போலீஸோட முழுமையான இன்வெஸ்டிகேஷனோட முடிவுல தான் மலையரசனுக்கும் பாண்டிச்செல்விக்கும் உண்மையில என்ன நடந்துச்சுன்னு தெரிய வரும். ஸ்பெஷல் டீம்லேயே சில பிரச்சனைகள் இருக்குன்றத முதல்ல சொல்லியிருக்காப்புல. காவல்துறை சார்பாகவே அவருக்கு இவருடைய நெருக்கடிகள் இருக்கு. இவருக்கு அது யாருன்றத தீர விசாரிச்சா தான் தெரிய முடியும். 2 பிள்ளை இருக்கு. அந்த 2 பிள்ளைகளோட நிலைமை என்ன சார் பண்றது? உங்க காவல்துறை பணி செஞ்சிருக்காக அந்த பிள்ளைகளுக்கு அந்த நிலைமையா? அனாதையா அப்படித்தான் போடுவீங்களா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா கூட பரவாயில்ல சார். எஸ்பி ஸ்பெஷல் டீம்ல இருந்தாரு, பல கைதிகளை பிடிச்சிருக்காரு, அவார்டு வாங்கியிருக்காரு சார். போன 2 மாசத்துக்கு முன்னாடி அவார்டு வாங்கி இப்ப 2 மாசத்துல எஸ்ஐ ப்ரொமோட் ஆகிறவரு. அப்ப இந்த இப்ப அந்த கொலை பண்ணா இது என்ன நடக்குது சார்? மாட்டுத்தாவணில அத்தனை சிசிடிவி கேமரா இல்லையா? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.